எல்லாம் கனவு நீரே, பகல் நேர பாடல் நீரே, ராவெல்லாம் கனவு நீரே, நிறைவான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே, மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளனே உம்மை மறவே, மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளனே உம்மை மறவே. எங்கள் மகிழ்ச்சியின் மகுடமா இருக்கிற தெய்வமே, எளிமையானவர்களை சின்னவனை எடுத்து உயர்த்தி பயன்படுத்தி பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவரே, கற்பனை கெட்டாத ஆச்சரியமானவைகளை சொல்லப்போனா எங்களாலேயே இதை எங்களை கொண்டா கர்த்தர் செஞ்சாருன்னு நம்ப முடியாத கிரியைகளையும் அற்புதங்களையும் செய்கிற அதிசயமான தெய்வமே, உமக்கு ஊழியம் செய்யும் கிருபையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் வாழ்நாளெல்லாம் நமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், லாங் டைம் லாங்கிங்னஸ், நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற நன்மைகள் தடைகளை தாண்டி வந்து மடியிலே விழும்படியாக சொல்லுகிறேன். இந்த அவர்கள் எதிர்பார்க்கிற இப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசை கற்பனை இருக்கிற சுவாமி, அதை அப்படியே வாய்க்கப்படும்படியாக சொல்லுகிறேன். என்னெல்லாம் இந்த ஆலயத்துக்குள்ள கட்டணும், படி மேல ஹால், இதுல என்னெல்லாம் உள்ள வைக்கணும் சொல்றாங்களோ, நன்மையும் கிருபையுமானவர்களால் இவைகளை நிரப்பபடியாக சொல்லுகிறேன். எங்களால ஒன்றுமல்ல, எல்லாம் மழை கூடும், எல்லாவற்றையும் செய்யும் வல்லமையும் மகத்துவமான தேவனை கூட இருக்கிறேன் நம்பி உம்முடைய கருத்தை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு விசேஷித்த ஜெபம். இந்த இடத்தை தேவன் முன்குறித்திருக்கிறார். இந்த இடத்துல ஸ்தோத்திரம், இதை கர்த்தருக்கு என்று நாம் பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லா ஊழியக்காரங்களும் ஒப்பு கொடுத்து இதை ஆசீர்வதித்து இதில் இன்னும் செய்ய போகிற ஊழியங்கள் மகாபெரிய அற்புதங்கள் நடக்கப் போகிறது. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அப்படி ஆண்டவர் செய்ய போகிறார். அநேகருக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அநேக அற்புதங்கள் நடக்கப் போகிறது. இதை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து நம்முடைய ஸ்தோத்திரம் மேய்ப்பர்களின் தந்தை டாக்டர் பேராயர் ஸ்தோத்திரம் பேட்ரிக் ஐயா அவர்கள் ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. இந்த இடத்துக்காக ஒரு விசேஷித்த ஜெபம். இந்த இடம் விசேஷித்த ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படும். எல்லாரும் ரெண்டு கையும் வச்சுக்கணும். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் மனம் இறங்குவார். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவ சித்தத்தின்படி இந்த இடத்துல கர்த்தருடைய தயவினால ஒரு ஆலயம் கட்டப்பட்டு இங்கு உள்ள 5 தெருக்கள் இருக்கிறது. இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் சகோதரி ஒரு வரி பாட்டு பாடுறாங்க. நன்றி. ஒரு நாள் உம் வருகையும் இருக்கும், அந்த நாள் மிக சமீபமே. அன்பு நிறைந்த தெய்வமே, ஒரு வருகைக்கு நாங்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் அநேகரை ஆதாயமாக்க வேண்டும், நித்திய வாழ்வுக்கு நேராய் கொண்டு வர வேண்டும். அநேகர் சாபத்திலும் பாவத்திலும் வியாதியிலும் நோயிலும் பிசாசின் பிடிகளிலும் பலவிதமான இக்கட்டுகளிலும் அகப்பட்டு கிடக்கிறவர்கள் எல்லாரும் உம்முடைய திரு ரத்தத்தினாலே மீட்டெடுத்து அவர்களை சத்திய வசனத்தினால் நிரப்பி பரிசுத்தாவினால் முத்தரிக்கப்பட்டு உம்முடைய கிருபினால் அவர்களை ஆதாயமாக்கி நித்தியத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த திருச்சபையை இந்த ஆலயத்தில் கட்டி கொடுத்திருப்பதற்காக துதிக்கிறோம். இந்த ஆலய ஆண்டவரே ஆத்துமாக்கள் நிரம்பி வழியேற்றும். இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தெருக்களில் இருக்கின்ற
என் அருமை சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேர் இந்த இடத்துல கொண்டு வரும்படியாய் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 20-30 வருஷம் முன்னால் இந்த பகுதியில் நான் பல ஊழியத்தை செஞ்சுருக்கேன். உங்களோட திருச்சபையில் செஞ்சிருக்க ஊழியம் நினைவு கூறுகிறேன். இந்த தெருக்கள் ஒவ்வொரு தெருக்கள் நின்று நான் பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். ஆண்டவரே, அந்த ஆண்டவர் அதிகாலை நேரங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல இந்த ஆலயத்தை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. விதையானது அது மடிந்து மிகுந்த பலன் தரும் என்று வாசிக்கிறது போல இந்த திருச்சபையிலே ஆசீர்வதிக்கணும். பல இக்கட்டிலிருந்து இந்த ஆலயத்தை கட்டப்பட்டிருக்கிற அந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி பலமான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலயத்தில் வருகின்ற அத்தனை பேரையும் கர்த்தர் சுகமாக்கி குணமாக்கி எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் ஆதிலிருந்தும் நோயிலிருந்தும் சூனிய மந்திர செய்வே அசுத்தாவிகள் வான மண்டல பொல்லாதாவி சைனிக துறைத்தன அதிகாரங்கள் இப்பேற்பட்ட எல்லாவற்றும் மக்கள் விடுவிக்கப்படும்படியாய் தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படட்டும். ஜனங்கள் இதுக்குள்ள வரும் பொழுது, உங்களுடைய சமூகத்தில் வரும் பொழுது ஜபத்தோடு அவர்கள் வெளியில் கடந்து போகும்போது முழுமையான விடுதலை பெற்றவர்களாக முதலாவது ஆத்மாவில் விடுதலை உண்டாகணும். ஆத்மாவில் விடுதலை உண்டாகணும். ஆத்மா ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, அங்க தீர்மானம் எடுக்கப்பட்டு உமக்காய் அர்ப்பணிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் உங்களுடைய வருகைக்கு ஆயுதமாக்க இந்த அருமையான சபை நடத்துகிற குடும்பத்தாரை உங்களை அன்பு கருத்தை கொடுக்கிறேன். அவங்களை ஆசீர்வதி. உங்களுடைய கிருபையால் வல்லமையால் அபிஷேகத்தை நிரப்புங்க. இன்னும் என்னென்ன சித்தங்கள் செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ, இதெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ, இவர் எதற்காக இந்த இடத்துல ஆண்டவர் இந்த ஆலயத்தை கொடுத்தீரோ, இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் அப்பா, வல்லமை வெளிப்படட்டும் அப்பா, அபிஷேகம் ஆராய் பெருகெடுத்து ஓடட்டும் ஆண்டவரே. மக்கள் பலமான காரியங்களை அற்புதங்களை பெறுவார்களாக. தெய்வ ஊழியர் ஐக்கியத்தின் சார்பாக நாளிலே அத்தனை பரிசுத்தம் வந்து கடந்து வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரு மனத்தோடு ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தத்தின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். வானத்திற்கு தேவாதி தேவனே உமக்கு மகிமையும் கனத்தை துதி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜெபம் கேட்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்றைய கொன்னையுடைய ஜெபத்தை கேட்கப்பட்டு ஆண்டவரே அங்க தேவதை இறங்கி வந்தது போல இங்க ஜெபம் கேட்கப்பட்ட தேவனின் சபைக்கு இன்னும் எவ்வளவு தேவை இருக்குது ஆண்டவர். சபையில் நிறைய தேவை இருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றையும் கருத்தை கொடுத்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அருமையாக பேராயிரம் கருத்தை கொடுக்கிறேன். அவர் சார்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஒப்படைக்கிறோம். எல்லாரும் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதி தேவ வார்த்தைகளோடு பேசட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Let the glory and honor goes to God alone. தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். God is in our midst. ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்கள் நாம் அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோம். We are doing the ministry and we are in the presence. அவர் சொன்னதை செய்வார். He will always do whatever he says. நன்றாய் கவனியுங்கள். Please listen to me. தேவன் இடத்துல நம்மை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. If God has brought you in this particular place, there is a purpose behind that. இந்த இடத்தை ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நிரப்ப போகிறார். God is going to specially bless this place bountifully. தேவன் அதை திட்டம் பண்ணினார். God has already planned it. அவருடைய விருப்பத்தையும் செய்கையும் இங்கே உண்டாக்குகிறார். God really has a will and he really wants. இது எதை காட்டுகிறது? What it shows, இந்த கூடுகை எதை காட்டுகிறது? this gathering, what it shows, ஒரு மனதை காட்டுகிறது. see, it is showing the unity among the brothers. ஐக்கியத்தை காட்டுகிறது. It is a fellowship. ஐக்கியத்தை காட்டுகிறது. It is showing the fellowship. நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். We are in one fellowship. நம்முடைய சபையில விசுவாசிகளோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். We are having a fellowship among the people in our church. நாம் வாழ்கிற தமிழ்நாட்டில் நாம் ஊழியர்கள் எல்லாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். We are having a fellowship among the ministers in Tamil Nadu. எபேசியர் 4:3 சொல்லுகிறது, ஆவியிலே ஒருமையோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். Ephesians 4:3 says we are one with the Spirit. எபேசியர் 4:11 சொல்லுகிறது, விசுவாசத்திலே நாம் ஒருமனப்பட்டு Ephesians 4:11 says we are one with the faith.
ஆண்டவருடைய நாமத்தினாலே இப்படி ஒருமனப்பட்டு தேடுவதனால் என்ன கிடைக்கிறது? When we gather in the fellowship in the name of God, what we accomplish? 2 நாளாகமம் 20:3 சொல்லுகிறது, ஜெயம் கிடைக்கிறது. 2 Chronicles chapter 2 and verse 30 says we have the victory because we are gathering together. சங்கீதம் 133:1 சொல்லுகிறது, அங்கே நன்மை கிடைக்கிறது. Psalms 133:1 says that we get goodness, மகிழ்ச்சி கிடைக்கிறது. we get happiness. பிரியமானவர்களே, My dear beloved, நாம் இப்படி ஐக்கியப்பட்டு ஜெபிப்பதனால் நன்மை உண்டாகும். when we gather with the fellowship and when we pray, surely the good things will happen. 3 பேர் வைத்து தொடங்கப்பட்ட இந்த ஐக்கியத்துல This fellowship was started by 3 people. 300 பரிசுத்தவான்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். Now we are having 300 pastors of gathered together and we pray. இதுவரைக்கும் 7 சபைகளை கட்டி கர்த்தர் We மகிமைப்பட்டிருக்கிறார். established and constructed 7 churches. 100-200 ஊழியக்காரர்களை அபிஷேகித்திருக்கிறோம். Around more than 200 pastors were anointed. 1000க்கும் அதிகமான நலத்திட்டங்களை நாம் உதவி செய்திருக்கிறோம். We are doing thousands of good things, charitable things. இன்றைக்கு நீங்கள் விசேஷமானவர்கள். Really, you are a special people today. இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Really, today you are a blessed people. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். Surely God is going to bless you. அவருடைய அப்பத்திலே ஐக்கியப்பட்டிருக்கிற நீங்கள், When we are having a fellowship in His body, அவருடைய இரத்தமாகிய அந்த ரசத்திலே ஐக்கியப்பட்டிருக்கிற நீங்கள், when you are going to be partaker in His blood, wine, பிதாவோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நீங்கள், we are having a fellowship with the Father. இன்றைக்கு நாம் ஒரு மனதோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். So with the oneness we are having a fellowship. இது பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. Surely this will bring a great blessing in our life. 36 வருடம் கர்த்தரோடு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். I have been doing the ministry for the past 36 years. இந்த ஐக்கியத்தின் மகிமை, ரகசியம், ஆசீர்வாதம், வெற்றி சகலத்தையும் நான் கண்டிருக்கிறேன். I have seen the good things. I have seen the secret. I have seen the fellowship. I have seen the marvelous things. கடந்த ஆண்டுல பழந்தண்டலத்துல ஊழியர் கூட்டம் நடத்த திட்டமிட்டோம். பழந்தண்டலம். During the last days, we are having a pastors meeting in a place called Palandandalam. பழந்தண்டலத்துல பாஸ்டர் ஜெபமணி கிப்டா அவர்களுடைய ஊழியத்துல அங்க ஊழியர் கூட்டம் வைத்திருந்தோம். We were having a pastors fellowship meeting in the pastor Jebamani's place. அந்த இடத்துல பேராயர் டாக்டர் எரேமியா அவர்களை நாங்கள் அழைத்திருந்தோம். During the time, we have invited our chief pastor, Bishop Jeremiah. அவர்கள் அங்க வர முடியாம போயிட்டு During that time, he could not come. பல மாதங்கள் தொடர்பு கொண்டோம். We were having a connection. We were contacting for more than many months. ஆனால் நம்ம இந்த ஐக்கியத்துல வந்து மீண்டுமாய் செய்தி கொடுக்க அவர்கள் வர முடியாத சூழ்நிலைகள் இருந்தது. There are many circumstances that he could not come and give the God's message in our fellowship. எரேமியா ஐயா வராண்டா கூட அவருடைய ஆசீர்வாதம் அங்க வந்துச்சு. Even during the past times, even Bishop Jeremiah, even he could not come, but the blessings were there. ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் எங்களுக்கெல்லாம் நிறைவா இருந்தது. His blessings were really filled us, and really it was overflowing. இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணமான பாத்திரம் நம்முடைய டெப்டி மாடரேட்டர் பேராயர் டாக்டர் அருமையான மரியதாஸ் ஐயா அவர்கள். Mariadas, our deputy moderator, was the key person for this blessing. பிரியமானவர்களே, My dear beloved people, பல மாதங்களுக்கு முன்பு ஐயா ஒத்துக்கொண்டு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. after contacting him for many months, today he agreed and now he is in our midst. ஒரு 150 பேர் 200 பேரை கூப்பிட்டு வச்சு அவருக்கு செய்தி கொடுக்க நான் ஏற்பாடு செய்யணும்னு நினைச்சேன். Actually, we are supposed to invite around 200 people for his message. காலங்களில் நமக்கு உதவி செய்வாங்க, வருவாங்க. Surely, forthcoming days, God will help us. ஆனா இன்னைக்கு அவர் வந்திருக்கிறது மிக ஆசீர்வாதம். It is really a great blessing because his presence is in our midst. இது புது சர்ச்சு. This is a new church. இது அவர் வைக்கிற ஆசீர்வாதம் பல கோடிக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். Surely the message which he is going to preach will be a great blessing to millions of people. இந்த 5 தெருக்கள்லயும் சபை கிடையாது. அதை மையமா வச்சு ஆண்டவர் இதை ஆரம்பித்திருக்கிறார். In this 5 streets there are no church, so this is a center church for this 5 streets. இந்த சபையில் நடக்கிற இந்த முதல் கூட்டத்தில் அவர் செய்தி கொடுக்க இருக்கிறார். So this is an inaugural message and he is going to deliver the God's message. மனதார அவரை நாங்கள் வரவேற்கிறோம். We are really inviting him wholeheartedly. So let us all welcome him.
காரணமாக இருந்த நம்முடைய பேராயர் மரியதாஸ் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லி சொல்லுங்கள். We really thank Bishop Marivadas for inviting him in our midst. அவர்களை அறிமுகப்படுத்துவார்கள். அதற்கு தேவனுடைய செய்தி. Surely he is going to introduce our beloved Bishop Jeremiah. மகிமை கர்த்தருக்கு. All the glory goes to God alone. Hallelujah. 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 தேவனுக்கே மகிமை. Amen. Glory to God. கர்த்தர் நல்லவர். மரியதாஸ் ஐயா அவர்கள் நம்ம ஊழியத்தில் இந்த 7 ஆண்டுகள் இந்த ஐக்கியம் தொடங்கி அவர் ஆரம்பத்திலேருந்தே இருக்கிறார். அவர் நம்ம பேட்ரிக் ஐயா, அதுபோல் நம்ம யோபு ஐயா, இவங்களாம் ஆரம்பத்திலேருந்தே நம்ம ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. நமக்கு சிறந்த கௌரவ தலைவர்களாக, உதவி துணைத் தலைவர்களாக, தேசிய தலைவர்களாக இருந்து அவர்கள் செயல்படுகிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ஐயா அவர்களுக்கு நன்றிங்க. அவர்களை குறித்து சில வார்த்தைகள் சொல்லி நம்ம சொல்வதற்கு முன்பு உங்களுக்கு கனம் பண்ணும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். உங்களுக்கு ஒரு சால்வை அணிவிக்க அருமையான ஸ்தோத்திரம் நம்முடைய துணைத் தலைவர் பாண்டியன் ஐயா அவர்கள். நீங்கள் பாண்டியன் ஐயா, நம்முடைய பேராயர் டாக்டர் பாண்டியன் ஐயா அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி. ஆமாம், டாக்டர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கூடுகையிலே பங்கு பெற்றிருக்கிறதான அனைத்து பரிசுத்தவான்கள் குடும்பத்தார் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் கடந்து போனதுக்கு நான் தான் காரணம். அதனால் தயவாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயா எனக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. நான் பஸ் பிடிச்சி அவரை பிடிக்கிறதுக்கு தாமதமாகிடுச்சு. அவங்க சரியானராக வருவாங்க. அவங்க நேற்று நைட்டு எனக்கு சொன்னாங்க, எத்தனை மணிக்கு நம்ம அங்கே இருக்கணும். நான் 9:30 மணிக்கு காஞ்சிபுரம் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஐயா 9 மணிக்கு முன்னாடியே வந்து காஞ்சிபுரத்துக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் 10:30 மணி தான் வந்து அங்கே சேர பண்ணிட்டு. ஆனால் அந்த வாகனத்தை ஓட்டின ஓட்டுநரை நான் வாழ்த்துக்கிறேன். 1 மணி நேரத்தில் கொண்டு வந்து நிற்கிறேன். 1 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இடையில கொஞ்சம் டிராஃபிக். ஆனால் இவ்வளோ நேரம் கடந்து போகிறதுக்கு பெரிய காரணம் நடந்தால் அதனால் நான் மீண்டுமாக இவருக்கு பணிவாய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விசேஷமாக ஐயாவை குறித்து சொன்ன எளிமையான ஊழியம் தொடக்கம். இங்கே குரோம்பேட்டில் இருக்கிறதாங்க தயானந்த ஐயா தான் அவரை ஆர்டினேட் பண்ணியிருக்கிறாங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த சிறு ஊழியத்திலிருந்து அவர் ஆர்டினேஷன் வாங்கிட்டு போயிட்டு செய்யார் பகுதியில் அவரை கொண்டு தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்திருக்கிறான்னு சொல்லுவோம். அவர் கையில் 10 சபைகளுக்கு மேலே 10 ஊழியக்காருக்கு மேலே இருக்கிறாங்க. அவருடைய சகோதரர் அவர் ஒரு 5 சபைகள் 5 சபைகள் ஊழியக்காரர்களுக்கு மேலே வச்சிருக்கிறாங்க. மூத்த சகோதரி ஹைதராபாத்தில் அவங்க நிறைய சபைகள் வச்சிருக்கிறாங்க. அம்மா ஒரு பக்கம் ஊழியக்கார குடும்பம் மீட்டிங் நடத்துகிறாங்க. அப்பா ஒரு பக்கம் ஊழியர்கள் எடுக்கிறாங்க. இப்படி ஊழியக்கார குடும்பத்தில் இவரை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். எளிமையாக இருப்பாங்க. அநேக மீட்டிங் நேரம் கிடையாது. இந்த மாதிரி போதகர் கூடுகை, சிறுவர் கூடுகை, அது தவிர்த்து அவங்க கிறிஸ்துவ சமநீதி பேரவையில் மாவட்ட அமைப்பாளராக இருக்கிறதுனால அந்த கட்சி பணியும் இவர் மேற்கொள்ளணும். அது ஏன்னா கிறிஸ்துவருக்கு விரோதம் நடக்கிற காரியங்களுக்காக கலெக்டர் இடத்துல, மினிஸ்டர் இடத்துல, ஸ்டேஷனில் போய் பேசுகிற காரியங்களுக்காக முன்னிருந்து அந்த காரியங்களை சரி செய்கிறாங்க. போதகர்களுக்கோ இல்லை குடும்பங்களுக்கோ பிரச்சனைனா முதலாளாக போய் அங்கே இருந்து அந்த காரியங்களை சரி செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய ஒரு போராட்டம். எங்கே போனாலும் ஊழியக்காராக இருந்தாலும் நமக்கு என்னன்னா அரசாங்கத்தில் அங்கீகாரம் ரொம்ப குறைவு. அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டா நீ யாராக இருந்தாலும் சரி, நம்ம கிறிஸ்தவன் தெரிஞ்சிட்டாலே மரியாதை குறைவு ரொம்ப கம்மி. ஆனால் பழகின இடத்துல நமக்கு மரியாதை இருக்கும். அதை பார்த்துட்டு இப்போ அவர் லாயராக மாறி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அவங்க பெங்களூர் பட்டணத்தில் LLB முடிச்சுட்டு முடிவு கண்டித்து இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஊழியங்கள் அநேக இடங்களில் வளருது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்களுக்கு இடம் இல்லை. சிலர் பொறுப்புகள் இருக்கிறாங்க, சிலருக்கு வந்து ஆர்டினேஷன் இல்லை. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறாங்க. அவங்க ஊழியர்களை செய்கிறாங்க. ஆனால் இந்த ஊழியத்தை செய்யக்கூடாதபடி ஒரு கூட்டம் தடுக்குது. அது என்ன செய்யலான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் யோசித்து
இந்த காரியங்களுக்காக சிலருக்கு போய் பார்த்து அணுகி அவங்களை மீட்டெடுப்பது, உதவி செய்வது, இப்படி பல காரியங்களை செய்வதில் அதிகம் அவருக்கு நேரம் இல்லாத ஒரு காரணம். அதனால தான் கடந்த முறை பழந்தளத்தில் வாக்கு கொடுத்துட்டு அவர் வரேன்னு சொல்லிட்டாரு. கடைசி கட்டத்தில் வர முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு கூட அப்படி ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் வாக்கு கொடுத்துட்டோம். அப்போ நான் சொன்னேன், எனக்கு கேட்டாங்க எப்படி இருக்கும்னு கேட்டேன். நான் ஓப்பனாகவே சொன்னேன், ஐயா இந்த மாதிரி இருக்கும், இடம் குறுகலாக இருக்கும், கொஞ்சம் காரை முன்னாடி இப்படி நடந்து தான் போகணும், அது கொஞ்சம் நெருக்கமான இடம். நீங்கள் பார்த்தது போல விசாலமான இடம்லாம் கிடையாது. ஐயாவோட சபையில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் எல்லாம் வர ஆட்கள் கிடையாது. ஒரு பெரிய லாரி வச்சுருப்பாங்க, நம்ம உட்காந்துக்கிற அளவுக்கு ஒரு லாரி இருக்கும், அது 2 ட்ரிப்பு போகும். சபையில் ஒரு 300 பேருக்கு மேலே உட்காருவாங்க. இது தவிர்த்து 10 சபைகள் இருக்கு. அப்படி ஒரு இடங்கள் இருக்கிறவங்க, பெரிய பெரிய மீட்டிங்கில் பங்கு பெறுறவங்க, வெளிநாளுக்கு அதிகமாக பயணம் செய்கிறவங்க, இன்னைக்கு நமக்கு நேரத்தை ஒதுக்கி இந்த கூடுகைக்கு வருவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். எளிமையான அருமையான ரொம்ப நேசிக்கிறதான அப்போஸ்தலர் பேராயர் டாக்டர் ஜெரேமியா டானியல் அவர்களை உங்கள் சார்பாக அன்பர்கள் வரவேற்கிறேன். பெரியவர். Smile. Praise God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Okay. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திக்கிறதை உங்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். ரெகபோத் முதலில் மற்றும் பரிசுத்த ஆட்சிய ஐக்கிய கூட்டம் மற்றும் உலக திருமறை பேராயர்களின் பேரவை மாமன்றம் இந்த ஊழியர்கள் நடத்தி கொண்டிருக்கிற கனம் பொருந்திய பேராயர்கள் மற்றும் இருக்கிறதான கணத்திற்குரிய போதகர்கள் இங்கே வந்திருக்கிறதான அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். எங்களை இந்த இடத்தில் அறிமுகம் செய்து வைத்த மரியதாஸ் ஐயா அவர்களுக்கு இயேசு நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி அதிகமாக பிரியாக சொல்லிவிட்டார் என்று நினைக்கிறேன். ஆனாலும் அவருடைய இயல்பு அப்படி தான் அவர் சொல்லிடுவார். ஆனால் ஒன்று மறந்துட்டார். என்னன்னாக்கா, எனக்கு பேராயர் பட்டத்தை வாங்கி கொடுத்தது மரியதாஸ் ஐயா. ஏன்னா எனக்கு பேராயர் பட்டமே பிடிக்காது. ஏன்னா பிஷப்னா எனக்கு வேணாம். ஆனால் உண்மையாக நடந்தது. 5 காரில் வந்து எனக்கு சர்ச்சை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது பாஸ்டர், நீங்கள் ஏன் பிஷப் ஆகக்கூடாது அப்படின்னாங்க. ஐயா ஒன்றும் வேணாம் ஐயா அப்படின்னு. நீங்கள் இப்போயே சொல்லுங்கள், நாங்கள் 10 பிஷப் வந்துக்கிறோம், இங்கேயே கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னாங்க. எனக்கு வேணாம் ஐயா, பிஷப் எல்லாம் வேணாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னேன். உடனே அவங்க ரொம்ப மனசோர்வாயிட்டு ரெவரண்ட் பட்டமாவது வாங்கிக்கோ அப்படின்னேன். ரெவரண்ட் பட்டம் 10-15 அப்படின்னா. உடனே அவங்க சரி உங்ககிட்ட இல்லாத இது அப்படின்னாங்க. என்கிட்ட இல்லாதது இயேசு என்கிட்ட இருக்கிறாரு, இல்லாதது நீங்கள் சொல்கிற மாதிரி பிஷப் பட்டம் தான் இல்லாமல் இருக்குது. கத்தரிக்கை எப்போ சித்தமானால் அதை நாங்கள் என்ன பண்ணுவோம், வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் மரியதாஸ் ஐயா அவர்கள்
சொல்லி, ஐயா நீங்கள் உங்களுக்கு வேணும், எங்கள் ஐயா சொன்னது போல் எங்களுக்கு 15 கிளை சபைகள் இருக்குது, 15 பாஸ்டர்ஸ் ஓடு இருக்கிறாங்க. அப்புறம் ஐயா அவர்கள் மூலமாக தான் இதை கிடைக்கப்பட்டது. அதனால் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வேன். ராஜ் ஐயா அவர்கள் சொன்னது போல் இந்த போன தடவை மீட்டிங் எங்கே நடந்தது? அங்கே பழந்தங்கள் வைத்தார்கள். ஆனால் அன்றைய தினத்தில் என்னுடைய சகோதரி ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஊழியம் செய்கிறாங்க. செகண்ட் டவுனில் ஹாட் சிட்டி, அந்த இடத்துல சகோதரி அவங்க ஊழியம் செய்கிறாங்க. நாங்கள் 3 பேருமே ஊழியத்துருக்கோம். எங்கள் அண்ணன், அக்கா, கடைசியாக நான். ஆனால் இங்கே ரிவேஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஊழியத்து வந்தது நான், அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன், அதுக்கப்புறம் எங்கள் அக்கா. எனவே ஆண்டவர் சிறுவனை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக என் மூலமாக அவர்களை உழைத்து வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அவர்கள் உடல்நிலை திடீரென்று சரியில்லாமல் காரணத்தினால தான் அன்றைக்கி இங்கே மீட்டிங் நடந்ததுக்கு இங்கேருந்து தான் நான் ஃப்ளைட்டில் சென்னை வந்து தான் ஃப்ளைட்டில் ஹைதராபாத்துக்கு ரொம்ப மிகுந்த அவசரம். அவங்க ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன் இருந்ததுனால பாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு, ஐயா மன்னிச்சிங்க, என்னால் வர முடியல அப்படின்னு சொன்னேன். அதனை தொடர்ந்து பல மாதங்களாக வர வேண்டும் என்று சொல்லி முயற்சித்தோம். ஆனால் இன்றைக்கு வர முடியாத கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இடக்கூடமாக பேசுவேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக உங்களை சந்திக்கிறதுல இருக்குது. அப்புறம் எடிட் பண்ணிடுவீங்களா? அப்படியே போட்டுருவீங்களா? எது இருந்தாலும் சரி சரின்ற கர்த்தர் நல்லவர். இந்த வேலையில் என்னுடைய வச்சுக்கணும். கேட்குதுங்களா? அது ஆக்சுவலாக ஸ்பீக்கர் கொஞ்சம் மேலே வச்சுருந்தாங்க. ஓகே. 25 ஆண்டு காலமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 25 இயர்ஸ். 16 வயசில் திருவள்ளூரில் ஷாலம் பைபிள் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் தங்கச்சிலையா ஒரு இடத்துல பைபிள் காலேஜ். 16 வயசில் கர்த்தருடைய அழைப்பு வந்தது. எரேமியா 1:5 பிரகாரமாகவே என்னுடைய தாயார் வயிற்றில் இருக்கும்போது எங்கள் பாட்டி தீர்க்கதரிசி அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா பேர் ராணி, உனக்கு கடைசியாக ஒரு குழந்தை பிறக்க போகிறான், அவனுக்கு வந்து அவன் ஆண் குழந்தை, அவனுக்கு எரேமியான்னு பேர் வைக்கணும் அப்படின்னா. அப்போ பாருங்கள், ஸ்கேனு எல்லாமே இருக்குது. இப்போ இருக்கிற டெக்னாலஜி விட கர்த்தர் அப்போவே இவ்வளோ டெக்னாலஜியாக இருந்திருப்பாங்க. ரமேஷ் சொல்லுங்கள். சோர்ந்து போயிட்டீங்க. ஐயா டீ எதுனா குடிக்கிறீங்களா? பிஸ்கெட்டு? ஏன்னா எனக்கு தெரியும். ஏன்னா யூஸ்வலாக நான் 10 மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன். வெளியில் எங்கன்னா மீட்டிங்னா 5 மணிக்கு கூட சாப்பிடுவேன். எங்கள் மனைவி முழங்காலித்துலேருந்து வந்தவங்க. எங்கள் முழங்காலித்து தெரியுங்களா? எல் ஜோசப். மூட்டிலே தான் நிற்பாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க எதனா ஒன்று ஆயிடுச்சுனாக்கா மூட்டியில் நிற்பாங்க. அதனால் மூட்டிலே 4 மணிக்கு மூட்டி போட்டு ஜாம் பண்ணுவாங்க. அதனால் நான் 5 மணிக்கு போகிறேன்னா 5 மணிக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும், டிஃபன் ரெடியாக இருக்கும். வெளியில் எங்கேயா போகணுன்னா 7 மணிக்கு சாப்பிடுவேன். எனக்கு கரெக்டாக தெரியும் 12 மணிக்கெலாம் டானு பசி எடுத்துரும் அப்படின்னு. அதனால் என்ன பண்ணிட்டேன், அம்மா 12 மணிக்கு பசி எடுக்கும், 12 மணிக்கு தான் எனக்கு மெசேஜ் கொடுப்பாங்க. அதனால் பிஸ்கெட் பாக்கெட்லாம் போட்டு பிஸ்கெட் பாக்கெட் போட்டு வரும்போது காரில் பிஸ்கெட்டு என் கூட எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். அதனால் எனக்கு இப்போ கொஞ்சம் பசி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு எப்படி? உங்களை தான் உங்களுக்கு எப்படி தாங்குங்களா? ஓகே, கர்த்தர் நல்லா. ஆமாம். எங்களோட கூட பாஸ்டர் ஜேக்கப் அவர் ஆரணி பகுதியில் ஊழியம் செய்கிறார். எங்களோட இருக்கிறார். எங்கள் ஊழியத்தில் அதுமாதிரி அஜய் பால் அவர்கள் எங்களோட வந்திருக்கார். ஆக்சுவலாக ஒரு கேமராமேன் இல்லை, பயங்கர கீபோர்டிஸ்ட்டு. ஆனால் எங்கள் சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கும் மல்டி டேலண்டடாக நாங்கள் உருவாக்குறோம். எல்லாத்தையும் நாங்கள் கற்றுக் கொடுப்போம். லைவ்லேருந்து மியூசிக்கிலேருந்து அவங்க எல்லா காரியங்களும் சகலத்திலையும் அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க எங்களோட கூட வந்திருக்காங்க. ஆக்சுவலாக டிரைவர் அண்ணன் அவர் அங்கே இருக்கார். அவர் ரட்சிப்பை பற்றி சொல்லியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக சுவிசேஷன் சொல்கிற ஒரே நானாக தான் இருப்பேன் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அவருக்கு டிரைவருக்கு சொல்லினே இருக்கிறேன். அவர் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி என்னன்னா இது மாதிரி கூட பாருங்க, கூட வந்து இந்த பாஸ்டருங்க விசுவாசிங்கெலாம் பண்ணுற அட்டுமணி அநியாயெல்லாம் பார்த்துறாருல, பார்த்துட்டு உங்கள் இதில் அப்படி இருக்கிறாங்க சார், முதல்ல அவங்கள திருத்துங்க அப்படின்றார். ஹல்லேலூயா. சாட்சி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. உங்கள் இதில் அப்படி இருக்கிறாங்க பாரு, இதை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, இதை வீடு கட்டி தராங்க, சர்ச்சு கட்டி தராங்க, இது தர்றாங்க, அதை தராங்க, இப்படி பண்ணுறாங்களா, அவங்களெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுங்க, முதல்ல அவங்கள திருத்துங்க, அப்புறம் நான் கடைசியாக வரேன். சாட்சி இல்லை, என்ன பண்ணுறோம், பேசவும் முடியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் விசுவாசி குடிச்சிட்டு வரான், அடிச்சுட்டு வரான், அடி பயங்கர போயிட வரான், அப்படியே வந்து திரும்பி எடுத்து வரான். நான் பொதுவாக சொல்கிறேன், ஒரு இடங்களில் பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது இடரில் ஆடுறாங்க. அதனால் பொறுமையாக அவங்களுக்கு சத்தியம் சொல்லினுக்கிறேன். ஒரு நாளைக்கு இப்போ மனம் திரும்புவார்னு நினைக்கிறேன். என்ன ஜெகா வாங்க, சேர் இருக்குது வாங்க. ஐயா முன்னாடி சேர் இருக்குது சார், மீட்டிங் வச்சுக்கிறதுக்கு சேர் இருக்குது முன்னாடி. சரி வாங்க, இருக்கா வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ராஜ் ஐயா அவர்கள்
அன்புடன் அழைத்தார். உங்களுக்கு நன்றி. இது வந்தவுடனே தெரியும், உங்கள் முகம் பார்க்கல, வந்தோடனே கை கொடுத்தாரு. யார் ஒரு பெரிய பிஷப்பாக இருப்பார், கட்சியில் பார்த்தா இவர் தான் பிஷப்பாக இருக்கு. சரி, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. 225 கிராமங்கள் எங்கள் செய்யார் தாலுக்காவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 225 கிராமம். More than 225 villages. We have doing the ministry past 25 years. We have a lot of vision, especially vision for the souls. ஆத்மா ரட்சிக்கப்படணும், அதுதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் மேற்போர்வை தான். முற்றிலுமே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டமே ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும், வேற ஒன்றுமே இல்லை. இதுதான் மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக, ஒரு பேஸ். இதுதான் ஒரு ஃபவுண்டேஷன். இதை மையமாக வைத்து ஒரு ஸ்லோகம், செய்யார் இயேசுவுக்கே, இயேசுக்கே செய்யார். ஆமென், ஹல்லேலூயா. செய்யார் இயேசுக்கே, இயேசுக்கே செய்யார். ஆமென். இப்படி போட்டு வால் போஸ்ட் ஓட்டணும் பாருங்க. 2005 மொத்தம் அப்பவே இருக்கிறான், ஊர்ல இருக்கிறான். ஃபோன் பண்ணி கேட்டான், என்ன செய்யாருன்னா உந்தா, நீ எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டான். அந்த வார்த்தை மேலே சின்னதாக போட்டுருவான், செய்யார் இயேசுக்கே, இயேசுக்கே செய்யார். அப்போவே 2005. இப்போ நான் கேட்டேன், எங்களுக்கு செய்யார் வேணும், நாங்கள் போட்டிருக்கோம். உனக்கு வேணும் என்ன பண்ணிக்கோ, நீ போட்டுக்கோ. எனக்கு தேவை நான் போட்டுக்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதனால் அதில் பாரத்தோடு நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அந்த தரிசனம் நிறைவேறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் நடக்கணும்னு ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அந்தந்த இடத்துலெல்லாம் உங்களுக்கு தெரியும். திரு அப்படின்னு எங்கெல்லாம் திருன்னு ஆரம்பிக்கிறதோ, திருவண்ணாமலை, திருவள்ளூர், திருக்கோயிலூர் அப்படின்னு 146 இடத்துல தீ 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 எங்கெல்லாம் தீ இருக்குதோ அங்கெல்லாம் இது இருக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்களா? அதனால் இதுக்காக நீங்கள் பாரத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராங்க. ஆமென். பிஸ்கெட் பாக்கெட் வேணும்னா சொல்லுங்க, யாருக்காவது பசிக்குதா? யாருக்காவது பசிச்சாக்கா உடனே பிஸ்கெட் பாக்கெட்டு இல்லை வேற ஏதாவது டீயோ காஃபியோ உங்களுக்கு கொடுத்து உங்களை தேட்டுருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை பாடி, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஆமென். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் நம்ம எல்லாரும் படித்தது, தெரிஞ்சது, கேட்டது. ஆமாம், பாஸ்டர் அவங்க சண்டே வந்தீங்களே, சண்டே அவர் எங்கே மஞ்சுவாஞ்சேரி அவர்கள், பாஸ்டர் பேர் ஜான் பாபா, ஐயோ பேர் பெஞ்சமின். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராங்க. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அடுத்த வருஷம், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று, அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாய்ச்சுகிறது போல நான் அவர்களை கடாய்ச்சிப்பேன். ஆமென், ஆமென். உள்ள இருக்குது, அவ்வளோதாங்க. முதல்ல வாசித்தோம், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் என்னத்தை காமிப்பாரா? ஆண்டவரே, இந்த வார்த்தையோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கொண்டு பேசும்படியாக சொல்லிட்டேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ உங்களுக்கு கேட்க போறீங்க, நிறைய மெசேஜ்லாம் கேட்டிருக்கீங்க. அது நான் ஊழியம் செய்கிறவங்க, ஊழியம் செய்யாதவங்க, நீங்கள் சொல்லணும். நீங்கள் தான் பாஸ்டர்ஸ். ஊழியம் செய்கிறவங்க, ஊழியம் செய்யாதவங்க. இவ்வளோதான் கேட்குறேன். ஜேக்கப் எங்களுடைய பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் ஒரு மாதத்துக்கு ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருவோம்.
அவங்க வந்து படிக்கணும், அது அவங்கள படிக்கணும். சும்மா இந்த படிங்க அப்படின்னு அவங்க படிக்கணும். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை, 2ஆம் தேதி காத்திருப்பு கூட்டம், 3ஆம் தேதி இந்த ஒளி செஞ்சேன், 4ஆம் தேதி இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாரையும் தவறாக நினைக்காது. நம்ம எல்லாம் ஓப்பனாக பேசுகிறேன். பக்கத்தில் RSS பிஜேபி வந்து நான் பார்த்துக்கிறேன், அப்படி இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் முடியாது. அல்லேலூயா. இப்போ எதில் விட்டேன்? கரெக்டாக சொன்னீங்க சார், கரெக்டாக மெசேஜ் கவனிச்சு. அஜய் கவர் ரெடி இருக்குதா? கவர் எம்டி கவர். ஆமாம், ஏன்னா நான் பரிசு கொடுப்பேன். என்னய்யா பெஞ்சமின் ஐயா? கரெக்டாக பதில் சொன்னால் பரிசு வேற கொடுப்பேன், பை கேஷாக கொடுப்பேன். சும்மா இல்லை, சும்மா ஏதோ ஒரு கீ செயின் வசனம் போட்டுலாம் தர மாட்டேன். ஏன்னா வசனம் போட்டுலாம் நிறைய இந்த வாட்ஸ்அப்பில் ஒரே தொல்லையா, சும்மா பாஸ்ட்டுக்கே வசனம் அமைச்சுருக்கான். நம்ம பிஷப்புக்கே வசனம் அமைச்சுருக்கான். பிஷப்புக்கு தெரியாத வசனம் அமைச்சுட்டே இருக்கிறாங்க. போடு 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 போடு. ஏன்னா காலையில் பைபிள் தரம்னா இருக்கு. சொல்லுங்க ராமே, சொல்லுங்க சதமா, சொல்லுங்க சொல்லுங்க சோகமா இருக்கு. நம்ம பேச வர்றாரு, ஆனால் என்ன பேச வர்றாருன்னு புரியல. அதானே புரிஞ்சிடும், ஒன்றும் புரிஞ்சிடும். சொல்லுங்க புரியும், சத்தமாக சொல்லுங்க. புரியும், புரியாது, ஆனால் புரிஞ்சிடும். சொல்லுங்க புரியும், புரியாது, ஆனால் புரிஞ்சிடும். அதில் லிஸ்ட்டில் பார்க்கும்போது எழுதுவாங்க, இது செய்ய அது செய்ய அப்படி எழுதினே வரும்போது கடைசியில் நான் கரெக்டாக பார்ப்பேன். கடைசியில்னா வீட்டில் இருந்தேன் அப்படின்னு எழுதுவாங்க. என்ன வீட்டில் இருந்தேன் அப்படின்னு. இங்கே அது மாதிரி ஃபுல் டைம் பாஸ்டர்ஸ்லாம் கை தூக்கி பார்க்கலாம். வெரி குட், சோத்திரம். 31 நாள் ஊழியம் செய்யறவங்க கை தூக்கி பார்க்கலாம். சோத்திரம். ஐயா 31 நாள் என்ன ஊழியம் செய்றீங்க? ஜபம் தான், ஒன்லி ஜபம், வேத வாசிப்பு. ஆமாம், அதில் ஒருத்தர் சொன்னார் சூப்பரா, என்ன சொல்றதுன்னு தெரியல, எது போட்டாலும் நான் கண்டுபிடிச்சு நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டார். சூப்பரா சொல்ற. என்ன சொன்னா? வீட்டில் ஒற்றை அடித்தேன். அல்லேலூயா. வீட்டில் ஒற்றை அடித்தேன். அப்புறம் என்ன பண்ண? கம்ப்யூட்டர் மேல டெஸ்ட் படித்தது, அதை கிளீன் செய்தேன் அப்படின்னு. சரி, இன்னும் ஒரு படி மேல போயிட்டு இன்னும் ஒரு படி மேல போயிட்டு தலைக்கு டை அடித்தேன். தலைக்கு டை அடித்தேன். டை அடித்ததுனால ஜுரம் வந்தது. ஜுரம் வந்ததுனால 4 நாள் காய்ச்சல் வீட்டில் படுத்து விட்டேன். சிறை போச்சா? 8 நாள். இதுக்கு பேர் தான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்கு அழைத்தது என்பது எதற்காக என்று சொன்னால் ஊழியம் செய்வதற்காக. பக்கத்தில் சொல்லுங்க, ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நான் சொல்லிட்டீங்களா? மெம்பர்ஸ் முக்கியம் கிடையாதுங்க, பிரசன்ஸ் தான் முக்கியம். ஹalleluya. members not much important for you. உங்களுக்கு வந்து எனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு பேர் இருக்காங்க, அது மேட்டரே கிடையாது. ஹalleluya. உங்களுக்கு 8 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உண்மையா இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். இட் இஸ் தி மினிஸ்ட்ரி. அதுக்கு தானே வந்திருக்கிறோம், ஊழியத்துக்கு தானே வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவர் நம்மை ஊழியம் செய்ய அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஓகே, நம்ம ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சோம்னா ஒரு 100 பேர் இருக்கணும், 200 பேர் இருக்கணும், 300 பேர் இருக்கணும். நான் ஊழியத்துக்கு வரும்போது 1999 ஜூலை மாதத்தில் ஊழியத்துக்கு வரும்போது 8 பேர், அதில் 3 பேர் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க. ஆமாம். அப்போ என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். இவங்களுக்கு நீ ஊழியம் செய்ய சொன்ன, இவங்களுக்கு ஊழியம் செய். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஊழியக்காரங்களாம் எனக்கு மேன்மை கிடைக்கலையே, ஆத்துமாக்கள் வரலையே, ஜனங்க வரலையே அப்படின்னு சோர்ந்து போய் கிடக்கிறோம். It is not matter members, it is a very important matter, the God's presence. இப்ப கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது, நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, பேய் பிசாசுகள் ஓடும் பொழுது, அந்த 8 பேர் வீட்டை போய் சந்திங்க. நீங்க 8 பேர் குடும்பத்தை போய் சந்திங்க, 10 பேர் குடும்பத்தை போய் சந்திங்க. கர்த்தர் உங்களுக்கு வழிகளை தருவார். நீங்க ஊழியம் செய்யுங்க. பாஸ்டர்ஸ், அன்பான பாஸ்டர்ஸ், திரும்ப சொல்றேன், ஊழியம் செய்யுங்க. பக்கத்துல சொல்லுங்க, ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. ஆமா, அட்டூழியம் செய்யாதீங்க. ஆமா, என்ன செய்யக்கூடாது? அட்டூழியம் செய்யக்கூடாது. இந்த வீடு கட்டி தர்றது. அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒருத்தர் வந்தார் இங்கே மெட்ராஸ்லேருந்து. 12,448 ரூபாய் கட்டினா உங்களுக்கு ஒரு 2 வீலர் வாங்கி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி பரிசுத்தவான்கள், தம்முடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி
பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி சத்தியத்தை முன்ன எடுக்கணும், பரிசுத்தத்தை கையில் எடுக்கணும். செப்பனா வேண்டாம். எலியாக்கிமை கத்த தெரிந்து கொண்டார். எலியா, நான் ஒரு எலியாக்கியமா இருக்கணும். சபை வளரணும், ஊழியம் வளரணும், ஆத்துமாக்கள் பெருகணும். நல்ல ஜோமன், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி. ஓ ஹalleluya 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 ஹalleluya. ஒரு அக்கினி ஷாபால் ஹதூரியான் தர ஹாதியான் தெரே ரிஹானா தல தியான் தட பாதியான் தர ரிகாபோ ஷேகனா பௌரியான் தர பாதியான் தர. ஓ ரிபா ஹாதியான் தெரே கந்தரபா ஷேகனா மஹா. ஓ ரியா தரபல தியான் தர பாதியான் தர. ஓ ரிபா பாதியான் தர பாதியான் தர. ஊழியங்கள் வளரட்டும், ஊழியங்கள் வளரட்டும், ஊழியங்கள் வளரட்டும், ஊழியங்கள் வளரட்டும். ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சர்வ சேனைகளை நிர்மூலமாக்குறோம். சபைக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிற ஒரு டீம், சபைக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிற ஒரு டீம். அந்த நபரை தொடுங்க, அந்த நபரை தொடுங்க, அந்த நபரை தொடுங்க. அந்தகார லோகாதிபதிகளே, வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை நிர்மூலமாக்குறோம் ஆண்டவரே. ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக எழுப்பி கிரியை செய்ய நினைக்கிற எல்லா தடைகளை தடபா திடபா திடபா ஓ தடபா ஷதடபா ஹதடபா ரிகனத ஹனதியா தடபா ஓ ரிகனதியா தடபா ஹதியா தரே ஷகபா நரதியா மஹனதரபா. ஹalleluya. முழங்காலை முடக்குங்க, முழங்காலை முடக்குகிற ஊழியக்காரர்களாக, முழங்கால்களை முடக்குகிற ஊழியக்காரர்களாக ஒரு அபிஷேகம் ஆண்டவரே இப்பொழுது இரட்ட தலையாக ஒரு அபிஷேகம் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே இறங்கட்டும், ஊழியத்தில் இறங்கட்டும். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன். கடைசி நாட்களிலே, கடைசி நாட்களிலே மகிமையான ஒரு கூட்டத்தை, ஒரு கூட்ட ஆத்துமக்களை ஆதாயம் செய்ய முடியாது. சத்திய வேத வசனத்தை அவன் வாயிலே தேடுவான். கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இருக்கிறோம், தேவையில்லாத அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி இருக்கிறோம், இருதயத்துல சிந்திச்சிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாயில உம்முடைய வார்த்தையை வைப்பீராக. பலிபீடத்தில் நிற்கும் பொழுது உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரை வெளி வருவதாக, வெளி வரட்டும், வெளி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. பிரசங்க பீடத்தில் ஆண்டவரே ஒரு அக்கினியான வார்த்தைகள் வெளியே வரட்டும். ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகள் வரட்டும், தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் வரட்டும், வெளிப்பாடான வார்த்தைகள் வரட்டும். அவனுடைய சமூகத்தை தேடுங்க, அவனுடைய சமூகத்தை தேடுங்க, அவனுடைய சமூகத்தை தேடுங்க. மோசேயின் ஊழியத்தை பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் அதிகமா இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் அதிகமா இருக்கிறது. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சபையில விடுதலை உண்டாகட்டும், குடும்பத்துல விடுதலை உண்டாகட்டும், ஊழியத்துல விடுதலை உண்டாகட்டும். இந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பை அன்பான பாஸ்டர் ராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், மரியாதாஸ்காக ஜெபிக்கிறோம், கமிட்டி மெம்பர்ஸ்காக ஜெபிக்கிறோம், பாஸ்டர்ஸ்க்காக, பாஸ்டருடைய திருவையார்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். எவ்வளோ ஒரு மன அழுத்தத்தில் அவர்கள் வந்திருக்கலாம், எவ்வளோ ஒரு போராட்டத்தில் வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம். கர்த்தர் நிறைந்திருக்கிற அற்புதங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கும் போதே ஜாக்சன் அவர்கள் ஒரு 2 சரணங்கள் பாடுவாங்க. நம்ம அப்படியே கர்த்தரை காணிக்கை செலுத்தி நாம் ஜெபித்து முடிக்கலாம். எல்லாருக்கும் ஆகாரம் இருக்குது, வாங்கிட்டு போகிறவங்க அப்படியே வாங்கிட்டு போயிடலாம், சாப்பிடுறவங்க உட்காந்து சாப்பிடுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் சொல்வது நன்மையாய் நடத்துவாரா. Yehova Nissi, Yehova Nissi, Yehova Nissi, Yehova Nissi, போற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே. Yehova Nissi, Yehova
யெகோவா நிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே நமக்கு இருக்கா இந்த பலன் போதுமே நாதன் இயேசு அனுப்புவதால் போவமே பட்டயமோ சுயபலமோ தேவையா பரமதேவன் ஆவி நம்மில் இல்லையா கர்த்தர் நல்ல யுத்த வீரரே அல்லேலூயா கர்த்தர் நல்ல யுத்த வீரரே ஆமென் ஆமென் கர்த்தர் நல்ல யுத்த வீரரே அல்லேலூயா கர்த்தர் நல்ல யுத்த வீரரே யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே ஆயுதங்கள் அணிந்து களம் வெல்வோமே ஆர்ப்பரித்து அலங்கமதை வீசியே ஆவிகளின் சேனைகளை வெல்வமே கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே அல்லேலூயா கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே ஆமென் கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே அல்லேலூயா கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே ஆமென் ஆமென் எங்கள் கோடி வெற்றி கோடியே அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே God bless you. ஜெபிப்போம். கண்களை மூடி இம்மட்டுமாய் ஆண்டவர் பேசிய வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே சோதரன்மாருக்காய் எச்சரிக்கை கொடுத்தமைக்காக மக்கள் நன்றி. பேசிய வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி. வந்த பிரேயர் அனைவரையும் ஆசீர்வதி, வந்த போதகர்மாரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவர் எடுத்த காணிக்கைக்காக உமக்கு நன்றி. கொடுத்த கரங்களை இரண்டத்தனையாக ஆசீர்வதியும். காணிக்கை ஆண்ட தேவ ஊழியத்துக்காக பயன்படுத்த கொடுத்திருக்கிறீர் அப்பா, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. எல்லாரும் சத்தமாய் சோதரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சத்தமாய் சோதரம் பண்ணுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ நம்ம கேட்ட சத்தியம் நம்முடைய வாழ்க்கையினுடைய இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் என்னென்ன தடுப்பு கற்கள் இருக்கிறது என்பதை காண்பித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 14:22 சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லி, இது ஒரு புத்தி சொல்லுகிற ஒரு ஆலோசனை. நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இப்படி தான் பிரவேசிக்கணும். அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று தேவன் நமக்கு போதித்திருக்கிறார். கடைசியாக இந்த ஆலோசனை நமக்கு தொடர்ந்து இந்த நாட்களில் இருக்கிறதான குறைபாடுகளை நீக்கி நிறைவான தேவனுடைய பரிசுத்தம் நீதியிலே நாம் இன்னும் வளர்ந்து பெறுக கர்த்தர் கிருபை செய்ய கடைசியாக நாம் ஜெபித்து முடிக்கலாம். தூர மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற அருமையான ஆனந்த் பாஸ்டர் அவர்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. எல்லோரும் கரங்களை உயர்த்தி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தேவன், ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரரை நீர் கொண்டு வந்து ஆண்டவரே நீர் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்று என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தினதுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரே இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு
ஒவ்வொரு ஊழியக்காரரோடும் கர்த்தர் நீர் பேசினதுக்காக கோடி 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 நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கோடி கோடி நன்றி செலுகிறோம் ஆண்டவருடைய அக்கினி அபிஷேகத்தினால் ஆண்டவருடைய ஊழியக்காரரை கொண்டு வந்து ஆண்டவரை எலியா ஜெபிக்கும் பொழுது வானத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்தது போல ஆண்டவரே ஒரு அக்கினி இந்த இடத்துல இறங்கி வந்ததுக்காய் கோடி கோடி நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா திருவண்ணாமலை மாவட்டம் ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே செய்யாறு தாலுகாவில ஆண்டவரே எரோமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக அரணான வெண்கலம் அலங்குவாக்குவேன். அவர்கள் உன்னை குத்துவார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்கும் உன்னை நான் தப்ப வைப்பதற்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவரே ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு ஆண்டவரே இன்றைக்கு செய்யார் தாலுகாவை கர்த்தர் நீ சொந்தமாகி விட்டதற்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஊழியக்காரர் ஆண்டவரே எரோமியா தீர்க்க தரிசிக்கு கர்த்தர் நீர் வெளிப்படுத்தினதுக்காக கோடி நன்றி.